வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் கெமிக்கல் ஈக்லிபிரியம் லெசனில் இருந்து ஒரு முக்கியமான பார்ட் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் கேசி அண்ட் கேபி. இந்த கேசி அண்ட் கேபியை நாம் ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று மோல் மெத்தட், இன்னொன்று டிஓடி, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நாம் மோல் மெத்தடில் எப்படி கேசி கேபி கால்குலேட் பண்ணலாம் அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோல் மெத்தட்லேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அல்லது அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் பேசலாம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ், அது ரியாக்டண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எந்த கண்டிஷனில், ஈக்லிபிரியம் கண்டிஷனில். ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ஒரு க்ளோஸ்டு வெசலுக்குள்ளே ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்கும், அதோட மோல்ஸ், கான்சன்ட்ரேஷன், பார்ஷியல் ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே இந்த மோல் மெத்தட் மூலமாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேஷனில் போகிறதுக்கு முன்னாடி இந்த தியரிட்டிக்கல் பார்ட் ரொம்ப முக்கியம். இப்போ தியரிட்டிக்கல் பார்ட் பார்க்கலாம். எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் என்ன ஆகுது, அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், டைம் ஜீரோவாக இருக்கும்போது இங்கே நான் ஏ மோல்னு எடுத்துக்கிறேன். எவ்ரி டைம் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், இந்த இடத்துல ஏ மோல் இருக்குன்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ மோல் எடுக்கிறப்ப இங்கே இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, 0 மோல், எதுவுமே நடக்கலை. இப்போ ரியாக்டன்ட் இந்த வெசலுக்குள்ளே ஏ இருக்குது, அவ்வளோதான். நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை, இது டீகம்போஸ் ஆகலை. இந்த டைமில் நான் ஏ மோல் எடுத்துருக்கிறேன், ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ரியாக்ஷன் நடந்தாலும் பி ஃபார்ம் ஆகுது, இது ஃபார்வேர்டு ரியாக்ஷன். இந்த பி என்ன பண்ண மறுபடியும் ஏயாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது பேக்வேர்டு ரியாக்ஷன். ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரெண்டு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்கும் அதுதான் கேள்வி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஏ மோல்லேருந்து எக்ஸ் மோல் இஸ் டீகம்போசிங். இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்தது இங்கே 10 மோல் இனிஷியலாக, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ கொஞ்சம் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பித்தோன்னே இந்த 10 மோல்லேருந்து ஒரு 4 மோல் டீகம்போஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும், 4 மோல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ 10 - 4 6 மோல்னு எழுதாமல் நான் என்ன சொல்கிறேன், இப்போ 10ல் 4 மோல் டீகம்போஸ் ஆகிருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியாததுனால நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிலேஷன் பாருங்கள், இங்கே 1 மோல் எடுக்கிறோம், இட் கிவ்ஸ் 1 மோல். பாருங்கள், 1 மோல் கிவ்ஸ் 1 மோல். அப்போ எக்ஸ் மோல் கிவ்ஸ் வாட். இப்போ இதை கிராஸ் பண்ண போனால் நமக்கு தெரியும் இது 1xன்னு வரும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன புரியுது, ரியாக்ஷன் ஈக்லிபிரியமில் இருக்கும்போது இந்த இடத்துல A - X மோல் இருக்குது, இங்கே X மோல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். பாருங்கள், 2 மோல் ரியாக்டன்ட்டு 2 மோல் ப்ராடக்ட் இருக்குது. 2 மோல் ரியாக்டன்ட் 2 மோல் ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்குறோம். இப்போ டைம் 0வாக இருக்கும்போது எகைன் இங்கே நான் ஏ மோல் எடுத்துருக்கேன், இது ரெண்டும் 0 மோல் 0 மோல். இப்போ ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது. இப்போ போன ஸ்டெப்பில் தான் பார்த்தோம், இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம், A - Xன்னு எழுதுகிறோம். ஏன், எக்ஸ் மோல் டீகம்போஸ் ஆகுது. இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாமா, பாருங்கள், 2 மோல் கிவ்ஸ் 1 மோல். அப்போ இங்கேயும் 2 மோல் கிவ்ஸ் 1 மோல். இந்த ரிலேஷன் எழுதணும்னா 2 மோல் கிவ்ஸ் 1 மோல். அப்போ எக்ஸ் மோல் கிவ்ஸ் வாட், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இன்ட்டு 2 = 1x. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு x/2ன்னு சொல்லாமல் half ஆஃப் தட். அப்போ 1/2 அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன எழுதணும், x/2. இந்த இடத்துல எழுத போகிறது x/2. புரியும்னு நினைக்கிறேன், வேணால் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஏ மோல் இருந்துச்சு. அப்போ ரியாக்ஷன் நடந்து ஈக்லிபிரியம் ஸ்டேஜ் வரும்போது எக்ஸ் மோல் டீகம்போஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த எக்ஸ் மோல் ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ மாறி இருக்குது, x/2 மாறி இருக்குது. ஏன் இங்கே நம்ம x/2ன்னு எழுதுகிறோம், ரீசன் என்ன அப்படின்னா 2 மோல் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1 மோல் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ 1/2 half ஆஃப் தேட் தான் கிடைக்குது. அதனால் இங்கே நம்ம x/2ன்னு போட்டுருக்குறோம். அதே போல் இப்போ இங்கே பாருங்கள்,
2A gives 3B and 5C. அப்போ அகெயின் இங்கே A மோல் எடுக்கிறோம், இங்கே 0 மோல் 0 மோல் தான். இப்போ A minus X இதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் 2 mole gives 3 mole. அப்போ 2 mole gives 3, X mole gives what? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? 3x/2 வரும். அதே போல் 5 mole gives 2 mole gives 5 mole. அப்போ X mole வந்து எவ்வளோ கொடுக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 5x/2 mole is formed ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள். நல்லா பாருங்கள். பிஃபோர் த ஸ்டார்ட் சம் மோல்ஸ் ஆஃப் பி அண்ட் சி கெப்ட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ரெகுலராக சொல்கிறது உண்டு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி லஞ்ச் பாக்ஸ் வச்சுருக்கிறீங்க, உங்கள் கையில் பாக்ஸ் இருக்குது, சரியா, சாப்பாடு இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் வாடா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்கிறோம், உங்களை ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இல்லைடா நீ எனக்கு எதாவது வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி. அப்போ அவன் வாங்கி கொடுக்கறது தான் உங்களுக்கான ப்ராடக்ட் பி அண்டு சி. இப்போ இந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏ மோல் எடுத்துருக்குறேன், பட் இங்கே எனக்கு எவ்வளோ இருக்குது? பி மோல் சி மோல். இப்போ டயக்ராமேட்டிக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரியாக்ஷன் இருக்குது, இது ரியாக்டன்ட் ஏ, இது இன்னும் ப்ராடக்டாக மாறலை. ப்ராடக்டாக மாறதுக்கு முன்னாடியே இங்கே நான் என்ன வச்சுருக்கிறேன்? கொஞ்சம் பி மோல் ப்ளஸ் சி மோல் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இது கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே ஒரு எக்ஸ் மோல் ஆட் ஆகுமா? ஏன்னா சம் அமௌண்ட், அதை தான் நான் மீன் பண்ணி சொல்ல வர்றேன். அப்போ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏ மைனஸ் எக்ஸ் மோல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 mole gives 2 mole. அப்போ பாருங்கள், ஸோ இதை எழுதுனா என்ன இருக்கும்? 1 mole gives 2 mole. அப்போனா எக்ஸ் மோல் கிவ்ஸ் எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x ஆச்சா? இப்போ இந்த இடத்துல 2x வருது, அப்போ இங்கே 3x வரும். ஆனால் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பி மோல் எடுத்துருக்கோம். உங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஏற்கனவே அங்கே இருக்குது, இங்கேயும் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. அப்போ சி ப்ளஸ் 3x பி ப்ளஸ் 2x அப்படி சொல்லணும். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது பாருங்கள் இன்னொரு டைப். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ மோல் எடுத்துருக்கிறேன், அப்போ இது பி மோல் எடுத்துருக்கிறேன், இது வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. இப்போ இங்கே எனக்கு எக்ஸ் மோல் ஏ டீகம்போஸ் ஆச்சுன்னா, இப்போ பியிலேருந்து எவ்வளோ டீகம்போஸ் ஆகணும்? இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் 1 mole ஏ எடுத்தேன்னா எனக்கு 3 mole பி வேணும். அப்போ நான் எக்ஸ் மோல் எடுத்தால் எனக்கு இந்த இடத்துல பி மைனஸ் எவ்வளோ வரணும்? கொஸ்டின் மார்க் வருதா? சேம் அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 mole கம்பைன்ஸ் வித் 3 mole. அப்போ எக்ஸ் மோல் கம்பைன்ஸ் வித் வாட்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x. அப்போ பி மைனஸ் 3x. இங்கே 1 mole gives 2 mole. அப்போ புதுசாக ஃபார்ம் ஆனது 2x mole இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளவே மோல் மெத்தடில் எவ்வளவு மோல்ஸ் ரியாக்ட் ஆச்சு, எவ்வளோ மோல் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு அட் ஈக்லிபிரியம் சொல்கிறோம். அப்போ இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம் பாருங்கள், கேசி எக்ஸ்பிரஷனும் கேபி எக்ஸ்பிரஷனும் சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ எழுதி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இப்போ டைம் 0வாக இருக்கும்போது இங்கே ஏ மோல் எடுத்துருக்கிறேன், இங்கே 0 mole. அனதர் இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து வி லிட்டர் கண்டெய்னர் நடக்குது. அதனால் வி லிட்டர், இப்போ இதுதான் கண்டெய்னர், இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி ஒருவேளை 3 லிட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இங்கே ஏ எடுத்துருக்கிறேன், இது டீகம்போஸ் ஆகி பி அண்ட் சி ஃபார்ம் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே இதில் ஒட்டுமொத்த வால்யூம் எவ்வளோ இருக்கலாம்? 3 லிட்டராக இருக்கலாம். ஒருவேளை இது 10 லிட்டராக இருந்தால் அப்போ ஒட்டு மொத்தமாக இது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது 10 லிட்டர், சரிங்களா? அப்படியே ஒரு வி லிட்டரில் இருக்குது. அது நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தேவைப்படும். இப்போ ஈக்லிபிரியமில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் எக்ஸு. இங்கே 1 mole gives 1 mole. அப்போ இங்கே எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் எக்ஸ் மோல் ஃபார்ம் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் நார்மலாக என்ன ஃபார்முலாவில் சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷனை n/v, நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூமால் டிவைட் பண்ணால் போதும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கையில் வச்சுருக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ஏ மைனஸ் எக்ஸு, இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், டிவைடட் பை, நான் வால்யூமால் இதை நான் டிவைட் பண்ணோன்னே எனக்கு என்ன மாறிடுச்சு? வால்யூமாக மாறிடுச்சு. பாருங்கள், மன்னிக்கணும்,
கான்சன்ட்ரேஷனாக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கேசியில் அப்ளை பண்ணுவோமா? இப்போ கேசி எக்ஸ்பிரஷன் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல எழுதும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அட் ஈக்லிபிரியம் பவர் 1, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி அட் ஈக்லிபிரியம் பவர் 1 சொல்லலாமா? இப்போ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 1 அட் ஈக்லிபிரியம். ஸோ இது அப்படியே நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிக்கு என்ன வச்சுருந்தோம்? எக்ஸ் பை வி இன்ட்டு எக்ஸ் பை வி ஹோல் டிவைடட் பை என்ன சொல்கிறோம்? ஏ மைனஸ் எக்ஸ் பை வி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது வி, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற வி கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை வி ஹோல் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் பை 1. ஸோ ஒட்டு மொத்தமாக இதை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா கேசி ஈக்குவல் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை வி இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதானே நமக்கான இந்த ஈக்குவேஷனுக்குள்ள கேசி எக்ஸ்பிரஷன். அப்போ கேபி எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்கிறது? கேபி எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் தான். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வேணும். பார்ஷியல் ப்ரெஷர் வேணும்னா மோல் ஃப்ராக்ஷன் தெரியணும். மோல் ஃப்ராக்ஷன் சொல்லணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு போகணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? இப்போ இதுதான் வந்து NA, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சி. ஸோ N டோட்டல் வேணும்னா இந்த எல்லா மோல்லையும் ஆட் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஏ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. ஸோ இங்கே இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஏ ப்ளஸ் எக்ஸ் மோல் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் முடிகிறப்ப ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இப்போ எவ்வளோ மோல் இருக்குது? ஏ ப்ளஸ் எக்ஸ் மோல் எனக்கு உள்ளே இருக்குது. ஸோ இப்போ மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் மோல்னு சொல்லுவோம். இப்போ சப்ஸ்டன்ஸ் ஏக்கு நம்பர் ஆஃப் மோல் ஈக்லிபிரியம் எவ்வளோ இருக்குது? ஏ மைனஸ் எக்ஸ். இதில் ஏ ப்ளஸ் எக்ஸால் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? மோல் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அப்படின்னா இங்கே ஏ மைனஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் எக்ஸு. அடுத்து இங்கே எக்ஸ் பை வி இங்கே எக்ஸ் மோல் இருக்குது. எக்ஸ் மோலில் நம்ம வந்து ஏ ப்ளஸ் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். இங்கேயும் எக்ஸ் மோல் இருக்குது, இது ஏ ப்ளஸ் எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அதெல்லாம் படிக்கும்போது ஒரு ஃபேக்டர் படிச்சிருக்கோம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ இன்டூ டோட்டல் ப்ரெஷருக்கு ஈக்குவல். இப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷனை நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்? இந்த மோல் ஃப்ராக்ஷனை ப்ரெஷரால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மோல் ஃப்ராக்ஷனை இந்த ப்ரெஷரால் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன மாறிடுச்சு? பார்ஷியல் ப்ரெஷராக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கொண்டு வந்து நான் இங்கே கேபிக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், கேபி எக்ஸ்பிரஷன். ஸோ நான் இந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வசதியாக இருக்கும். பாருங்கள், கேபி இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி பவர் 1 அட் ஈக்லிபிரியம், partial pressure of C power 1 at equilibrium, partial pressure of A power 1 at equilibrium. இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கிறோம்? இங்கே x by A plus x, x by A plus x into pressure வச்சுருக்கிறோம். by என்ன இருக்குது? A minus x by A plus x into P. இதெல்லாம் ஒன் டைம் தானே. அப்போ எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த ப்ரெஷரை கேன்சல் பண்ணலாம். இந்த ஏ ப்ளஸ் எக்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைன் நம்மள்ட்ட என்ன இருக்குது? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு ப்ரெஷர் இன்ட்டு எக்ஸ் பை 1 இருக்குது. இங்கே ஏ மைனஸ் எக்ஸ் பை 1 இருக்குது. ஸோ நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக எக்ஸு இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸு பை a plus x into a minus x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? டோட்டல் ப்ரெஷர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை a plus b into a minus b. அப்போ அது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ அந்த பேட்டர்ன் எழுதுனோம்னா இப்போ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குமா?
அப்போ இது தாங்க கேபிக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் நாம் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியமில் குறிப்பாக கால்குலேஷன் ஆஃப் கேபி அண்ட் கேசியில் பர்டிகுலராக மோல் மெத்தட் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் மெத்தட் ஆல்மோஸ்ட் இதே பேட்டர்ன் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காக நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 moles gives 1 mole of B 1 mole of C. இப்போ இங்கே பாருங்கள் டெல்டா என் ஜி ஈக்குவல் டு N2 minus N1. அப்போ இங்கே ப்ராடக்ட் சைடு 2 மோல், ரியாக்டன்ட் சைடு 2 மோல். அப்போ டெல்டா என் வந்து 0 மாறுது. டெல்டா என் 0னா என்ன ஆகும்? கேபி இஸ் ஈக்குவல் டு கேசின்னு சொல்கிறோமா? அப்போ நீங்கள் இதுக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணது போல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டெரிவேஷன் புரியும். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் அப்லோட் மச் மோர் வீடியோஸ் இதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.